ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ சிட்டிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ரெடி பார்ப்போமா? 1 2 3 மறுபடியும் வீல் ஸ்பின் ஆச்சு. ஓ மை காட், என்ஜின் அப்படி இருக்குது. ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் நிதின், நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிதின்ஸ் ரிவ்யூஸ். இந்த வீடியோவில் நம்ம 2024 மாருதி சுசுகி ஸ்விஃப்டோடைய ZXi ப்ளஸ் மேனுவல் வேரியண்ட்டோட டிரைவ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிரைவ் ரிவ்யூவில் நான் உங்களுக்கு இந்த காரோடைய டீட்டெயில்டான சிட்டி டிரைவ் எப்படி இருக்குது, தென் இந்த காரோடைய பர்ஃபார்மன்ஸ் 0 to 100 எப்படி போகுது, மைலேஜ் கிங்குன்றாங்க இந்த காரை. ஸோ அதுவும் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். நீங்கள் ஸ்விஃப்ட் வாங்குறீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோ தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் இந்த வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அண்ட் இந்த பெல் நோட்டிஃபிகேஷனும் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி சீட் பெல்ட் போட்டு வண்டி ஓட்டுங்க. சேஃப்டி இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எல்லா மாருதி கார்ஸில் வரமே அதே 5 ஸ்பீட்கான மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் உங்களுக்கு இருக்குது. அண்ட் கிளச் பார்த்தீங்கன்னா ஆன் த லைட்டர் சைடு இருக்குது. சின்ஸ் இது வந்து 3 சிலிண்டர் இன்ஜின் அப்படின்றதுனால உள்ளே வந்து லைட்டாக அந்த வைப்ரேஷன் வந்து தெரியுது. பட் மாருதி வந்து பானெட்லலாம் நல்ல இன்சுலேஷன் கொடுத்து உள்ளே அந்தளவுக்கு என்விஎஸ் லெவலில் எதுவும் எஃபெக்ட் ஆகாமல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வண்டி லான்ச் ஆனதுமே நான் வந்து உங்களுக்கு இந்த காரோடைய ஃபுல் ரிவ்யூ வந்து போட்டிருந்தேன். அண்டு உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோக்கும் அதேமாதிரி சப்போர்ட் தருவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதோடைய லிங்க் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு தரேன். ஸோ நீங்கள் போய் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணலாம் அந்த வாக் அரவுண்ட் ரிவ்யூவை. ஸோ கியர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக வந்து ஷிஃப்டாக நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் ஃபிங்கர் வச்சு நீங்கள் வந்து போடலாம். நீங்கள் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணி தான் இந்த கியர்ஸ் வந்து போடணும் அப்படின்ற ஒரு அவசியம் வந்து உங்களுக்கு கிடையாது. அண்ட் ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ சிட்டிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இந்த இன்க்ளினேஷனில் இப்போ நம்ம ஏறிட்டு இந்த காரோடைய இன்க்ளினேஷனில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஹையர் கியர்ஸில் இப்போ நான் வந்து ஒரு 3rd கியரில் போட்டு நான் இப்போ ஏற்றுறேன். வந்து ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து இருக்கிறேன். ஸோ நான் ரொம்ப லைட்டாக தான் ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். வண்டி ஈஸியாக போகுது. இதில் வந்து உங்களுக்கு 111 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு இந்த காரில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா வண்டி பாருங்கள் எப்படி ஏறுதுன்ட்டு, எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா வந்து டியூன் பண்ணியிருக்காங்க இந்த இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக பள்ளம்லாம் இருக்கும்போது உள்ளே லைட்டாக நாய்ஸ் தெரியுது. பட் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாலாம் ஃபீல் ஆகலை. ஸோ ஹையர் கியர்ஸில் வண்டி எடுக்கும்போது கிளச்சில் வந்து லைட்டாக அந்த லேக் இருக்குது. பட் அது டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து அது சரியாயிடும் அந்த லேகு. ஸோ இப்போ நான் ரொம்ப லீஷர்டாக தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கிறேன். எப்படி நம்ம சிட்டியில் வந்து ஓட்டோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓட்டி காட்டிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப ஒரு 2 மினிட்ஸ் தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். அதுக்குள்ளேயே எனக்கு வந்து நல்லா வந்து கார் சிட்டியில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ற ஒரு கிளிம்ஸ் வந்து எனக்கு தெரியுது. ஸோ மிட் ரேஞ்ச் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ மிட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணாத வண்டி வந்து புல் ஆகுது, எந்த லேகுமே தெரியல. ஸோ மிட் ரேஞ்சில் மாருதி வந்து இந்த இன்ஜினை நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இந்த காரோடைய இன்ஜின் பற்றி பேசணும் அப்படின்னாக்க Z12E 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து இப்போ உங்களுக்கு மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. திஸ் இன்ஜின் ப்ரொடியூசஸ் 80 bhp ஆஃப் பவர் அண்ட் 111 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். ஸோ 80 bhpன்றது முன்னாடி வந்து உங்களுக்கு 88 bhp கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ 80 bhpன்னு 8 bhp வந்து கம்மி பண்ணிட்டாங்க. பட் அந்தளவுக்கு எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியல. பிகாஸ் நல்ல டியூன் பண்ணியிருக்காங்க சொல்லலாம் நம்ம இந்த இன்ஜினை. ஸோ பவருடைய லாஸ் வந்து உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நல்லா வந்து டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம. மைலேஜ் பற்றி பேசணும் அப்படின்னாக்க இது வரைக்கும் இந்த செக்மெண்ட்லேயே கிங் ஆஃப் மைலேஜ்னே சொல்லலாம் நம்ம இந்த காரை. ஸோ மேனுவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 kmpl ஆஃப் மைலேஜும் ஆட்டோமேட்டிக்கில் 26 kmpl ஆஃப் மைலேஜ் வந்து உங்களுக்கு இந்த கார் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு மாருதி கிளைம் பண்ணுறாங்க ஏஆர்ஐ பொறுத்து. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னாக்க இது கண்டிப்பாக ஒரு மைலேஜ் கிங்னே நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் இந்த இன்டீரியர்லாம் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு நெக்ஸா வைப் தரணும் அரேனாலே அப்படின்றதுக்காக உங்களுக்கு மாருதியில் வந்து நல்ல பிளாக் இன்டீரியர்ஸ் கொடுத்து ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு.
ஸோ உங்களுடைய தாட்ஸ் 2024 ஸ்விஃப்ட் பற்றி என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் நிறைய சேஞ்சஸ் இருக்குது இந்த காரில். இன்ஃபர்டெயின்மெண்ட் மாற்றிருக்காங்க, தென் இன்ஜின் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாமே நிறைய சேஞ்சஸ் இருக்கிறதுனால நீங்கள் சொல்லுங்கள் இந்த காரோடைய தாட்ஸ் உங்களுக்கு என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நைஸ். ஒரு 3500 RPM கிட்ட போகும்போது நல்ல இன்ஜினோடைய நாய்ஸ் உள்ளே கேட்குது. பட் அது ஸ்போர்ட்டியான நோட் மாதிரி தான் வந்து டியூன் பண்ணியிருக்காங்க இந்த இன்ஜினை. ஸோ உங்களுக்கு வந்து வண்டி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ வண்டி வந்து ஈஸியாக அந்த RPM வந்து அப்படியே க்ராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெவ் ரேஞ்ச் வரைக்கும் உங்களால் இந்த காருடைய பவர் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ரொம்ப அதிகமாக போகும்போது தான் பவர் சேச்சுரேட் ஆகாமே தரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த பவருடைய சர்ஜ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஜினுடைய டியூனிங் நல்லா பண்ணியிருக்காங்க மாருதி. ஸோ இப்போ தேர்ட் கியரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து லைட்டாக புல் பண்ணுறேன். வண்டி வந்து 1 செகண்ட் லேக் எடுக்குது, தென் வண்டி வந்து அப்படியே இழுத்துட்டு போகுது. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த காரோடைய பவர் வந்து உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ 80 தாண்டினதான் ஒரு அலாம் வந்து உங்களுக்கு வருது. ஸோ நீங்களே பாருங்கள் எப்படி போகுது அப்படின்றத. ஸோ எப்போ 100 போச்சுன்னே தெரில, அதுக்குள்ளே ஈஸியாக வந்து போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் காலியானத இடம் நான் உங்களுக்கு இந்த காரோடைய 0 to 100 காட்ட பார்க்குறேன். ஸோ இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே வந்து நாய்ஸ் தெரிய தான் செய்யும். அது எல்லா கார்லையுமே அது வரும். பிகாஸ் இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ்லாம் வந்து ரொம்ப பெருசாக போட்டிருக்காங்க. ஸோ வண்டியிலலாம் போகும்போது உடம்பே ஆடும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக உள்ளே வந்து ஓரளவுக்கு நாய்ஸ் தெரியல, பட் கண்டிப்பாக அந்த ஷேக் வந்து இருக்குதுன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி பம்பர் டு பம்பர் டிராஃபிக்லலாம் பார்த்தீங்கன்னா கிளச் நீங்கள் லைட்டாக விடும்போது 1 செகண்ட் உங்களுக்கு வண்டி ஸ்டால் ஆகுமா அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து போகிற மாதிரி தெரியுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக விடும்போது நீங்கள் கிளச்சில் வந்து கொஞ்சம் மாஸ்டர் பண்ணணும் இந்த காரில். ஸோ பலேனோலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் கிளச் விட்டு தான் வண்டி வந்து ஈஸியாக போகும். பட் இதில் வந்து அந்த 3 சிலிண்டர் அப்படின்றதுனால லேக் லைட்டாக தெரியுது. ஸோ அதுதான் நான் ஃபீல் பண்ணேன் இந்த கிளச்சில். ஸோ இங்கே நிறுத்திட்டு நம்ம இந்த காரோடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருவோம். ஸோ கொஞ்சம் கீழே மண் இருக்குது ரோட்டில். ஸோ ட்ராக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல, பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உங்களுக்கு வந்து வண்டி ஸ்கிட் ஆச்சு, வீல் ஸ்பின் ஆச்சு ஆக்சுவலாக. ஓ மை காட், இன்ஜின் அப்படி இருக்குது. 100. ஸோ பயங்கரமாக இருந்தது. அந்த இடத்துல கொஞ்சம் ட்ராக்ஷன் லூஸ் ஆனதுனால டைமில் மாறலாம். பட் நான் உங்களுக்கு மறுபடியும் காட்ட பார்க்குறேன். பட் பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்குது. செகண்ட் கியர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 80 தாண்டி போகுது. அந்த 4000 5000 RPM தாண்டி போகும்போது ஒரு மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் இந்த காரில் வந்து வருது. ஸோ நீங்கள் டக்குன்னு நீங்கள் வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த லேக் தெரியல. இப்போ பாருங்கள், இப்போ 3rd-லேருந்து 4th அரௌண்ட் 50 km ஸ்பீட்லேயே வந்து நான் மாற்றிட்டேன் டக்குன்னு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா வண்டியோடைய அந்த ஈகர்னஸ், அதாவது லோ அண்ட் டார்க்கில், லோ அண்ட் RPMல உங்களுக்கு வந்து பவர் சர்ஜ் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து இதில் நல்லா இருக்குது. ஸோ பழைய மாருதி இன்ஜின்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பவர் சர்ஜ் வந்து தெரியும். நடுவில் கொஞ்சம் அந்த லேகினஸ் இருந்தது. பட் இப்போ மறுபடியும் Z சீரீஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் நம்ம மாருதி. ஸோ இப்போ ஆக்சிலேட்டரில் கால் வச்சதுமே உங்களுக்கு வந்து வண்டி போகுது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து வரும். ஸோ அதுதான் வந்து மாருதி இன்ஜின்ஸ் லெவலில் பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் தி சஸ்பென்ஷன். இவ்வளோ தூரம் நான் ஓட்டுனதில் நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னாக்க, கொஞ்சம் அதாவது சாஃப்ட்டும் இல்லை ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, மீடியம் செட்டிங்கில் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். சில பள்ளத்தில் போகும்போது உங்களுக்கு வந்து நல்லாவே ஈஸியாக போகுது. பட்
இந்தமாதிரி ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ்லாம் போகும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் அதை டியூன் பண்ணியிருந்தாக்க ரொம்பவே நல்லா வந்து கிளைட் ஆகிட்டு போகிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் எனக்கு தோணுச்சு. பட் ஓவராலாக பார்க்கும்போது வண்டி நல்லாவே வந்து சஸ்பென்ஷன் டியூன் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். ஓவரால் விசிபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னாடி உள்ள ஸ்விஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி தான் எனக்கு தோணுது. எல்லா இடமும் நல்லா கிளியராக தெரியுது, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஓவர் விம்ஸை பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. ஸோ எனக்கு கிளியராக என்ன நடக்குது, சரௌண்டிங்கில் என்ன நடக்குது அப்படின்றது கிளியராக தெரியுது. அண்ட் இப்போ ஐடியலாக இருக்கும்போது பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக வைப்ரேஷன்ஸ் உள்ளே வந்து தெரியுது பிகாஸ் ஆஃப் த 3 சிலிண்டர் இன்ஜின். பட் ரொம்ப மோசமாக இல்லை, பிகாஸ் மாருதிலேயே மற்ற 3 சிலிண்டர் இன்ஜின் கம்பேர் பண்ணும்போது இதோடைய NVS லெவல் வந்து கண்டிப்பாகவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க மாருதின்னு சொல்லலாம் நம்ம இந்த காரில். ஸோ நான் உங்களுக்கு இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படியே காட்டிடுறேன். ஸோ லைட்டாக ஹால்ட்டுக்கு எடுத்துன்னு நான் உங்களுக்கு அப்படியே காட்டிடுறேன். ரெடி பார்ப்போமா? 1 2 3 மறுபடியும் வீல் ஸ்பின் ஆச்சு. செகண்ட் கியரில் அப் டு 90 வரைக்கும் போயிடுச்சு. தேர்ட் கியரில் பார்ப்போம் 100. ஸோ நான் உங்களுக்கு டைமிங் போடுறேன். இந்த Z சீரீஸ் 3 சிலிண்டர் இன்ஜினே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சர்ப்ளஸாகவே பவர் வந்து கிடைக்கிது. ஐ திங்க் நான் வந்து உங்களுக்கு இந்த காரில் சிட்டியில் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டினேன். தென் பர்ஃபார்மன்ஸும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் எப்படி இருக்குது அப்படின்றத. நீங்கள் இந்த காரை வந்து ஓட்டி பார்க்கணும், இல்லை இந்த காரை பற்றி செக் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விஷ்ணு கார்ஸ் க்ரோம்பேட்டை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் as well as வீடியோவில் தரேன். நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ இதோட வீடியோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் வந்திருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் டிரைவ் ரிவ்யூஸ் வாக்அரவுண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிதின் ரிவ்யூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் சந்திப்போம். பை.